DPI Tamil News. தருமபுரி மாவட்டத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில்களில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி. தருமபுரி மாவட்டம் கொல்லள்ளி அடுத்து மொடக்கேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதைத் தொடர்ந்து இலக்கியம்பட்டியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் வெள்ளி கவச அலங்காரத்தில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். நல்லம்பள்ளி அடுத்து தொப்பூர் கணவாய் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தட்டுவடை மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சேலம் தருமபுரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற ஏராளமான பக்தர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாமியை தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். நல்லம்பள்ளி அடுத்து முத்தம்பட்டியில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சாமிக்கு வண்ண பூக்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் சந்தன அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் ஓசூர் ஜெய் ஆஞ்சநேயா சேவா அமைப்பினர் காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கினர். மேலும் தருமபுரி மிட்டநூலல்லியில் அமைந்துள்ள சஞ்சீவ் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வெற்றிலை மாலை அணிந்து கொண்டு பக்தர்களுக்கு சிறப்பாக காட்சியளித்தார். இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் சாமியை தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில்களில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.